வணக்கம். நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். டயபெட்டிஸ் இது ஒரு லேட்டஸ்ட் டிசீஸ் நேம் தான். ஒரு 50-60 வருஷங்களாக 100 வருஷங்களாக இருக்கிற நேம் தான். ஆனால் இது மனிதனத்தோட ஒரு பரம்பரை நோய் தான். பர்சன்டேஜ் கூடிகிட்டே போயிட்டுருக்காங்க. அது விசிபிலிட்டி கூடுது. நாங்கள் படித்த விஷயத்தில் பார்க்கும்போது இதை முதல்ல கண்டுபிடிக்கிறது ஒருத்தர் பாத்ரூம் போகும்போது அந்த இடத்துல ஒரு எறும்பு மொச்சதுனால தான் வந்துச்சு அப்படிங்கிற அளவுக்குலாம் அந்த ஸ்டோரிஸ் உண்டு. இந்தியா இந்த டயபெட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் அரிசி சாப்பிட்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 80s 90sலாம் கோதுமை பக்கம் போகணும்னு சவுத் இந்தியாவிலலாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொன்று ஸ்வீட் சாப்பிட்டா டயபெட்டிஸ் வரும் அப்படின்னு ஒரு கான்செப்ட். டயபெட்டிஸ் வந்ததுக்கப்புறம் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, ஆனால் ஸ்வீட் சாப்பிட்டாலும் டயபெட்டிஸ் வராது அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட நம்ம ஒரு வெகுஜன நாலேஜில் வரல. டயபெட்டிஸில் 2 டைப் உண்டு, இன்சுலின் டிபெண்ட்டு, இன்சுலின் நான் டிபெண்ட்டுன்னு. இப்போ மற்ற இந்த இன்சுலின் நான் டிபெண்ட் பெரும்பாலும் ஜெனட்டிக்ஸில் வருது. அது இந்தியன்ஸுக்கும் ஜாஸ்தி இருக்குது. ரைஸ் சாப்பிட்றதுனால மட்டும் இல்லை, இந்தியன்ஸுக்கு ஜாஸ்தி இருக்குது. ரெண்டாவது கல்ச்சர். ரீசெண்டான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 1990க்கும் 2022க்கும் பார்த்தீங்கன்னா 12% இருந்த விமன் லெவலில் 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு டயபெட்டிஸ் ரேட்ஸ். மென்னில் அதுமாதிரி 11 to 21 growth ரேட்டு. ஸோ என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா நம்ம டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் வேர்ல்டாக மாற போயிட்டுருக்கோம். ஏன்னா பாப்புலேஷன் ஆல்ரெடி ஜாஸ்தி, ரேட்டும் கூடுதுன்னா நம்ம மாறுறோம்னு அர்த்தம். ஒரு 2000 வருஷமாக இதே ரைஸை சாப்பிட்டு வராத டயபெட்டிஸ், இதே லைஃப் ஸ்டைலில் இதே ஃபுட்டு ஹேபிட்டில் இருந்து வராத டயபெட்டிஸ் ஒரு 60 வருஷத்தில், அதுவும் இந்த கடந்த 30 வருஷத்தில் கூடுதுன்னா நம்ம லைஃப் ஸ்டைலை தவிர வேறு காரணம் இருக்க முடியாது. ஆனால் நமக்கு மட்டும் ஏன் கூடுது, மற்ற கண்ட்ரியில் ஏன் கூடலன்னா அங்கே ஃபுட் லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் ஏதோ அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணணும், ஏன்னா ட்ரீட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அதை கண்டெயின் பண்ண தான் முடியும். ஏன்னா அது லைஃப் ஸ்டைல் டிசீஸ், அதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஏன்னா இன்சுலின் நின்றுச்சு பேன்க்ரியாட்டிஸில். ஸோ நின்னதுக்கப்புறம் அதை திருப்பி ஆக்டிவேட் பண்ண டெக்னாலஜி அவ்வளோ ஈஸியாக இல்லை. சில சர்ஜரிஸில், இந்த ஸ்டொமக்கில் பண்ணுற அந்த பேரியாட்ரிக் சர்ஜரிஸில் சம்டைம்ஸ் ஆக்டிவேட் ஆகிடுதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. பட் அதர்வைஸ் இன்சுலின் ஒன்று அந்த டேப்லெட் காமிச்சிட்டா கடைசி வரைக்கும் எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுது. ஸோ இது எப்படி தடுப்பது, இதுக்கான விஷயங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய அவேர்னஸ் கொண்டு வரணும். அதை கவர்மெண்ட் தான் எடுத்து பண்ணணும். ஒரு பெரிய ஒரு வார் ஃபுட்டில் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வந்துச்சுன்னா மனுஷனோட குவாலிட்டி குறைஞ்சிருது. நம்ம லாங்கிவிட்டி மட்டும் நம்ம பார்க்குறோம். ஆண் எவ்வளோ தூரம் வாழ்கிறார், பெண் எவ்வளோ தூரம். லாங்கிவிட்டி அஸ் அ குட் பர்சனாக இருக்கிறதுக்கும் லாங்கிவிட்டி அஸ் அ பேஷண்ட்டாக இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. 80 வருஷம் வாழ்ந்தார் சார், 40 வருஷம் பேஷண்ட்டாக வாழ்ந்தார்னு என்ன நம்ம லாங்கிவிட்டியை பற்றி நம்ம மகிழ்ச்சி அடையிறதுக்கு என்ன இருக்குது? 40 வயசில் இறக்க வேண்டியவர் நம்ம 80 வயசு வரைக்கும் வாழ வைக்கிறது அதோட ஒரே அச்சீவ்மெண்ட்னு சொல்ல முடியாது. ஸோ லாங்கிவிட்டியை கூட்டத்தோட ஹெல்த்தியாக அவரை கொண்டு போகிறணும் அப்படிங்கிறது. இந்த டயபெட்டிக்ஸை பற்றி பேசும்பொழுது 2-3 விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இன்சுலின் இப்போ நம்ம மாத்திரை போடுறது எல்லாம் போடுறது என்ன பண்ணுறோம், பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் ஏறுது சாப்பிட்ட உடனே. அந்த குளுக்கோஸ் ஏறின உடனே இன்சுலின் சுரந்துடும். அந்த குளுக்கோஸ் லெவலை மானிட்டர் பண்ணி பிரெயின் ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்குது. அதை பொறுத்து இன்சுலின் வந்துடுது. இன்சுலின் என்ன பண்ணுது, அந்த குளுக்கோஸை அந்தந்த செல்லை கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு ஒர்க் பண்ணுது. குளுக்கோஸ் வந்துட்டு இன்சுலின் வரலைன்னா பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும். அதுதான் நம்ம சுகர் பேஷண்ட்டு டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம். இன்சுலின் வந்தும் அது சுகரை அதை எடுத்து அந்த டைரெக்டாக அட்ரஸில் கொண்டு போக முடியலனாலும் அதுவும் ஒரு டயபெட்டிஸோடைய ஒரு கான்செப்ட் தான். இந்த இன்சுலினில் இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியலாக போடுறோமே, இந்த இன்சுலின் ஒரு காலத்தில் அனிமல்லேருந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அனிமலில் ஆர்டிஃபிஷியல் இன்டியூஸ் பண்ணி அதை இன்ஜெக்ஷனில் கொண்டு வந்துருந்தாங்க. இப்போ இன்ஃபேக்ட் மேனுஃபேக்சரை இன்சுலின். நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும், இன்சுலின் மட்டும் இல்லை, பாடியில் இருக்கிற நிறைய விஷயம் நம்ம காம்ப்ளிமெண்ட் சப்ளிமெண்ட் போடுறோம். விட்டமின் டியாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம உள்ளே இருக்கிற கெமிக்கல் இன்சுலினோ விட்டமின் டியோ அதுவும் வெளியில் இருக்கிற நம்ம வாங்கிக்கிறதும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதும் க்ரியேட் பண்ணுறதும் தே ஆர் கெமிக்கலி ஸ்ட்ரக்சரலி சிமிலர் பட் தேர் நாட் சேம். பாடி ரொம்ப கான்சியஸாக அதை கண்டுபிடிக்குது. ஆனால் இன்சுலின் விஷயத்தில் அட்லீஸ்ட் ஒத்துக்குது. சில ஒரு புதுசாக கொண்டு போய் லிவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் பாடியை ஒத்துக்கிறது இல்லை, அது ரிஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுது. அதை ரிஜெக்ட் பண்ணனால தான் அதை சப்ரஸ் பண்ணுறதுக்கு, அந்த இம்யூனோவை சப்ரஸ் பண்ணுறதுக்கு நம்ம போட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ இன்சுலினையுமே அது இந்த லாஜிக்கில் ரிஜெக்ட் பண்ண தான் செய்யணும். இருந்தாலும் அவசர தேவைக்கு அது எடுத்துக்குது. ஸோ இதை நான் எப்படி பார்க்கணும், ஒரு எமர்ஜென்சியாக பண்ண வேண்டிய விஷயத்த நம்ம நார்மலாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதனுடைய ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் ஃப்யூச்சரில் லென்த்தாக எப்படிலாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் இந்த லைஃப் ஸ்டைல் எப்படி மாற்றுறது, இதில் யோகா ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது நான் நம்புகிறேன். ஸோ அந்த யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் நம்ம ஏன்ஷியன்ட்டில் இருந்த நம்மகிட்ட இருந்த சில டெக்னிக்ஸ், இதை நம்ம சரியாக பயன்படுத்தலையோ
அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ மெயினாக வந்து இந்த லாஸ்ட் 30 இயர்ஸில் டபுள் த ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கனால கவர்மெண்ட் ரொம்ப சீரியஸாக நம்ம எஃபோர்ட் பண்ணோம், நம்மளும் எஃபோர்ட் பண்ணணும், திங்க் பண்ணோம். டயபெட்டிக் ரேடாரில் இருக்கிற நிறைய பேர் இதை யோசித்து ஒரு விஷயம் பண்ணோம். அதில் தவறான சில புரிதல்களை நம்ம களையணுங்கிறது தான் என்னுடைய இன்றைய பார்வையாக இருக்கிறது. இந்தியாவை வந்து ஒரு இனிப்பான இந்தியா இல்லை, சிறப்பான இந்தியாவை மாற்றுவோம் அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள்.